ஃபேன்ஸ் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, ஃபேன்ஸ்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுவும் எஸ்பெஷலி நான் அஜித் சாரோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய முதல் படம் அப்படிங்கிறது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஆக்ஷன் எக்ஸ்ட்ராவகான்ஸாக இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். சரி, மீகாமனை தாண்டின, தடையற தாக்கவை தாண்டின ஒரு படமாக இருக்கும். இது அப்படிப்பட்ட ஒரு படம். ரெண்டாவது, இது வந்து உணர்வுகளோடு பயணிக்கின்ற ஒரு படம். சண்டை இருக்குது, த்ரில் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அது உணர்வுகளோடு பயணிக்கின்ற ஒரு படம். ஸோ முதல் முறையாக நான் வந்து சாரோட சேர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஆக்ஷன் மாஸ் ஃபில்ம் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் இது வந்து என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்த ஒரு படம். ஓகே, உங்களுடைய பழகிய பாணியிலிருந்து சாரை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொல்லிட்டீங்க. இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு வருமானு தெரியல. நான் ஒரு இன்டர்வியூ பண்ணி 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இல்லை, அவர் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணியிருப்பார்ல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இதில் வெளில வந்ததாக உங்களோடு பேசியிருக்காரு. இன்னொரு விஷயமா நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். நான் சொன்ன அர்த்தம் வந்து மிஸ்இன்டர்பிரேட் ஆக்கப்பட்டது வேணுமென்று. பட் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே வந்ததுக்கான இன்னொரு ரீசன் என்னென்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய கதை அல்லாத ஒரு கதையை நான் இயக்குகிறேன். ஆனால் இதில் வந்து திரைக்கதையில் என்னுடைய பங்களிப்பும் உண்டு. சரியா? ஸோ என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே வந்ததற்கான காரணங்கள் இவை. சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நேர்கொண்ட பார்வைக்கு அப்புறம் அவர் பண்ணின எல்லா படங்களுமே கமர்ஷியல் மாஸ் கமர்ஷியல் ஃபில்ம்ஸ். ஏன்னா அதை தான் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அவருடைய ஃபேன்ஸுடைய எண்ணிக்கைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் இமேஜுக்கும் அது அவருக்கு ரொம்ப இயல்பான ஒரு டஃப், ரொம்ப இயல்பான ஒரு ஜோன். அதில் அவர் ஈஸியாக அந்த மாதிரி படம் நடித்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அவருடைய ஸ்தானம் என்பது வில் பி அன்சேலஞ்ச்டு. பட் அந்த பிம்பத்தில் என்னெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஹீரோன்னு சொல்லும்போது அதனுடைய தன்மைகள், பரிமாணங்கள் என்ன, இது அத்தனையுமே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த இலக்கணங்களை மீறி இதை வந்து அவர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் இந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய, என்ன சொல்கிறது, கட்ஸ் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் கோபி. இல்லைன்னா அது சாத்தியமே இல்லை. இன்னொன்று சொல்லிக்கிறேன், கட்ஸ் மட்டும் இல்லை, அது வந்து இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும்னு அவர் நினைக்கக்கூடிய கருத்தையும் தாண்டி இந்த படம் வந்து சரியான பார்வையில் சரியான முறையில் புரிந்து கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் அவருடைய ஃபேன்ஸ் மேலே அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையும் தான் காரணம். ஓகே, 15 வருடங்கள் 6 படங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஏன்? Normally I take some time to write my script.